Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா, நாட்டு நண்டு எப்படி நமக்கு கிடச்சிது, அதை எங்கேருந்து பிடிச்சோம், அதை எப்படியெல்லாம் சமைச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் ஆற்றுல வந்து இப்போ வந்து நல்லா தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ மீன், நண்டு எல்லாமே நிறைய வந்துட்டுருக்கு இந்த டைமில். இந்த நாட்டு நண்டுகளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு சளி பிடிச்சாலும் அதை உடனே நின்றுரும். எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. சளி இருந்துச்சுன்னா உடனே நின்றுரும். இங்கே பாருங்கள் ஒரு நண்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. நண்டே இருக்குது, இங்கே ஒரு நண்டு இருக்குது. ஸோ அதையும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பிடிக்கும்போது பயமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய தண்ணி கிடக்கிறப்போ நமக்கு வந்து கடிச்சிரும் அப்படின்னு பயமாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி நம்ம இவ்வளோ நண்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த நண்டுங்களை வச்சு நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு நண்டு போதும். பட் நமக்கு இவ்வளோ நண்டு இருக்குது. அதனால நம்ம வந்து இதை குழம்பு மாதிரி வச்சிடலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து உடச்சி கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த நண்டு சமைக்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய முறைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா இதில் லைட்டாக வந்து ஸ்மெல்லு வரும் நாட்டு நண்டுனாவே. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணவும் செய்யணும். சமைக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். நம்ம கடல் நண்டு மாதிரி சமைக்க முடியாது. ஸோ பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போது வெங்காயம் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கி வச்சுக்கலாம். இந்த நண்டு கிராமத்து முறையில் செய்யும்போது தான் அதை நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அதவும் நம்மவும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தான் நம்ம நாட்டு நண்டு சமைக்கிறப்போ நீங்கள் எண்ணெயிலே வந்து இதை வந்து வறுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுலேருந்து வர ஸ்மெல்லே போயிடும் இதில் வறுக்கும்போது. ஸோ அந்தளவுக்கு இது மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா, வறுத்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லே போயிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. எவ்வளோ சளி பிடிச்சிருந்தாலும் இது நின்றுருங்க இந்த நண்டு சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக கட்டாயம் இந்த மழை டைமில், இந்த குளிர் டைமில், பனி டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு நண்டாவது வாங்கி ரசம் வச்சு கொடுங்க. இல்லை உங்களுக்கு நிறைய கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சு கொடுங்க. இந்த மாதிரி மிளகாப்பொடி, மல்லித்தூள் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்த்து நம்ம சமைக்கணும். இந்த சமையலுக்கு மட்டும் நிறைய புளி வந்து ஆட் பண்ணிக்கணும். புளி வந்து நிறைய சேர்த்துக்கணுங்க. நார்மலாக நம்ம மீன் குழம்பு வைக்கிற அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ஒரு டைம் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.